Okay, sure. So we are starting with the second part of the lesson. நம்ம என்ன பார்த்தோம்? இந்த chlorophyll pigmentation, pollination, அப்புறம் இந்த பகல்ல பூக்கிறது நைட்ல பூக்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம அடுத்த பையன் யார் அப்படின்னா ராஜேஷ். அவன் என்ன சொல்றான்னு பாருங்க, படிங்க பார்க்கலாம். Actually, I had an opportunity to visit Indian Museum in Kolkata. The textile museum fascinated me the most. I saw clothes of all kinds in the museum. I understood that our country has a long tradition of dyeing fabrics. The dyes then were all made from naturally available materials. I also understood that the dyes that were made from natural materials not only made the dress a beautiful garment to wear but also protect the clothes from fungi and organisms that can eat away the fabric. Suja. Okay, இப்போ என்ன சொல்றாங்கன்னா ராஜேஷ்ன்ற பையன் சொல்றான், I visited an Indian museum in Kolkata. Indian museum na enna appadina textile museum nu peru. Textile museum na nama potirukka thuni. Nee ennikadu unoda thuniya pathi kavalapattirukkiya? Thuniyila red color enga vanduchu, the pacha color enga vanduchu, idha nama thovacha pomaatudhu. Appo indha color appo ini appo eppadi pogama irukku appdin paatha adu kaaranam ennu ketta நம்ம ஃபர்ஸ்ட் இந்த துணியெல்லாம் எதில் செய்கிறாங்கன்னா காட்டனில் செய்கிறாங்க. அந்த காட்டன் என்ன பண்ணுவோம், பருத்தி செடி, இந்த காட்டன் பருத்தி செடியிலேருந்து பருத்தி நூல் எடுப்பாங்க. அந்த நூலை எடுத்துட்டு அந்த நூலை வந்து நூல் கண்டாக சுற்றுவாங்க. அந்த நூல் கண்டு நிறைய நூல் கண்டு இப்போ இதுலேருந்து இழுத்தும் போது எனக்கு ஒரு நூல் வந்துச்சு இல்லை, அப்போ நிறைய நூல் கண்டு வச்சு என்ன பண்ணுவாங்க, பின்னுவாங்க, வீவிங் பண்ணுவாங்க. அந்த வீவ் பண்ணாங்கன்னா அதை வச்சு தான் துணி செய்வாங்க. புரியுதா? அப்போ எப்படி செய்யறாங்க, காட்டன்ல இருந்து காட்டன் த்ரெட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, நூல் கண்டுல இருந்து நிறைய நூல் கண்டு வச்சு they will வீவிங் பண்ணுவாங்க. வீவ் பண்ண உடனே கடைசியில் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு ட்ரெஸ் கிடைக்கும். அந்த ட்ரெஸ் ஒயிட் கலர்ல தான் இருக்கும். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டை அடிப்பாங்க. இப்ப தலைமுடியே வெள்ளையாயிடுச்சுன்னா இப்பெல்லாம் என்ன பண்றோம், டை அடிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி இங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெள்ளை துணிக்கு கலர் கொடுக்கறதுக்காக ஒரு சில செடிகள் இருக்கு. இப்ப இண்டிகோன்ற செடி வந்து இண்டிகோ கலர் கொடுக்கும். இப்ப நம்ம பீட்ரூட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலர் கொடுக்குது இல்லையா? அந்த மாதிரி நிறைய செடி இருக்கும். அந்த காலத்துல நேச்சுரலா கிடைக்கிற செடிகள்ல இருந்து சாறு புழிஞ்சி அதுல இருந்து அந்த சாயத்தை எடுப்பாங்க, டை எடுப்பாங்க. இப்ப இந்த வெள்ளை துணி அதுக்குள்ள முக்கிய எடுத்துட்டாங்கன்னா அது என்ன கிடைக்கும், அந்த வெள்ளை துணி ரெட் கலர் துணியா மாறிடும், மஞ்சள் கலர் துணியா மாறிடும், பச்சை கலர் துணியா மாறிடும். புரியுதா? அப்படி பல துணியா மாறிடும். அததான் டையிங்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ட்ரெஸ் எப்படி செய்யறாங்க, ஃபர்ஸ்ட் ஒயிட்ல காட்டன்ல இருந்து செஞ்சுட்டு அதுக்கு சாயம் போட்டு நமக்கு தேவையான கலர் எடுத்துக்குவாங்க. புரிஞ்சுச்சா? இதுதான் சொல்றேன். அதை வந்து நேச்சுரலா பண்ணாங்க அந்த காலத்துல. அப்போ I saw clothes of all kind in museum. I understood that நம்ம country has a long tradition of dyeing fabrics. அதுவும் நேச்சுரலா அவைலபிள் மெட்டீரியல் வச்சு அந்த காலத்துல டை பண்ணாங்க. புரிஞ்சுச்சா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, I also understood that dyes that are made from natural வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து கலர் மட்டும் தான் கொடுக்குமானா அப்படி கிடையாது. இட் ஆல்சோ ப்ரொடெக்ட் ஃப்ரம் ஃபங்கை. கண்ணுக்கு தெரியாம ஃபங்கை கிட்ட இருந்து அதை காப்பாத்துச்சு. அண்ட் அதர் ஆர்கானிசம் தட் கேன் ஈட் அவே தி ஃபேப்ரிக். இந்த காட்டன் வந்து நேச்சுரலா கிடைக்கிற ஒரு இது தானே, அதை சாப்பிட்றதுக்கு சில இன்செக்ட்ஸ் உண்டு. ஆனா நீ டை பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்செக்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரெஸ்ஸை சாப்பிடாது. புரிஞ்சுச்சா? அதுக்காக யூஸ் பண்ணாங்க. இப்போ சுஜா சொல்றா. சுஜா யாரு, இன்னொருத்தி. That is interesting. I see advertisement in the newspaper and television where the advertiser claim that dyes made from natural material like turmeric and hibiscus are used for dyeing their clothes. I thought they were new finding. இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல செம்பருத்தி பூ இருக்கு பாத்தியா, செம்பருத்தி பூல இருந்து ஒரு டை செய்யறாங்க. மஞ்சள் நம்ம டர்மரிக் இருக்கு இல்லையா, டர்மரிக் மஞ்சள் கிழங்கு, அதுல இருந்து மஞ்சள் கலர் செய்யறாங்க. அப்படிலாம் இப்ப நேச்சுரலா நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தாலும் அதுக்கு ஆச்சரியம் என்ன சொன்னாங்க பாரு, in olden days they used only substance obtained from plants for dyeing. அந்த காலத்துல பிளான்ட்ஸ்ல இருந்து கிடைக்கிற பொருளை மட்டும் வச்சு டை பண்ணாங்க. we primarily had clothes dyed in. அந்த காலத்துல இருக்கு என்னென்ன கலர் இருந்துச்சு நம்ம கிட்ட, கம்மியான கலர் தான் இருந்துச்சு. என்னென்ன, ஆரஞ்சு, எல்லோ, ரெட், பர்பிள். இது மட்டும் தான் நம்ம கிட்ட
கிடைச்சது. ஏன்னா இது எங்க இருந்து செஞ்சாங்க இங்க பார்க்கலாமா? இவர் ஆனியன் ஸ்கின்ல இருந்து நமக்கு பிரவுன் கேபேஜ் லீஃப்ல இருந்து பர்பிள், ஆனியன் ஸ்கின்ல இருந்து ஆரஞ்சு, வெரி குட், ஸ்பினாச் லீஃப்ல இருந்து கிரீன், லெமன் அண்ட் ஆரஞ்சு பீல்ல இருந்து டர்மரிக், ஆரஞ்சு டர்மரிக்க வச்சு yellow /orange, அப்புறம் ராஸ்பெரி அண்ட் பீட்ரூட் வச்சு ரெட், அப்புறம் ப்ளூபெரியும் பிளாக்பெரியும் வச்சு ப்ளூ கலர். புரியுதா? அப்போ அந்த காலத்துல இவ்வளவுதான் கலர் கிடைச்சது. அப்போ பிரைமரியா உங்களுக்கு ஒரு 6-7 கலர் தான் கிடைச்சது. இது வந்து நேச்சரா கிடைச்சது. சரியா? அப்புறம் இந்த பொண்ணுங்கெல்லாம் கையில ஒரு மருதாணின்னு ஒன்று வைப்பாங்க தெரியுமா, ஹென்னா. அந்த மருதாணி பார்த்திருக்கியா? அது ஒரு நேச்சுரல் டை. அது நம்ம கையிலையும் கால்லையும் வரைவாங்க தெரியுமா, அதுவும் ஒரு டை தான். அப்போ நிறைய டை வந்து இப்ப சொல்ல டை எதுல இருந்து செய்யறாங்க? டர்மரிக், பீட்ரூட், கேபேஜ் லீஃப், ஆனியன், ஸ்பினாச், ராஸ்பெரி, பிளாக் எல்லாரும் இருந்து செய்யறாங்க. அண்ட் ஹென்னாவே நீ சேர்த்துக்கணும், அதுவும் நேச்சுரலான ஒரு டை தான். அப்ப நம்ம இங்க ஒரு பாட்டி ஒரு கேள்வி இருக்கு பாரு, மை நானி யூசஸ் ஹென்னா ஆன் ஹர் ஹேர். அவ தலைமுடி கருக்கணும்னா என்னவா யூஸ் பண்றாங்க? ஹென்னா யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுச்சா? ஐ ஆல்சோ லைக் த கலர் தட் இட் லீவ்ஸ் ஆன் அவர் ஸ்கின். நம்ம தோல்லையும் அந்த கலர் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் இல்லையா? சரி, it ranges from light orange to dark maroon color depending on the leaves and the duration for which it is contact with the skin. அப்போ மருதாணி போடுறது எப்படி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அப்போ ஒருத்தி வந்து சொல்றா, ஆச்சாரியா சொல்றாரு, நேச்சுரல் ஹென்னா ஹாஸ் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த மருதாணிக்கு வந்து வெறும் கலர் மட்டும் தான் கொடுக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல, அது மெடிசனாவும் யூஸ் பண்ணுது. எப்படின்னா மருதாணியை கையில போட்டா இந்த நெகத்துக்கு ஓரத்துல வந்து சின்ன சின்ன பூச்சிப்புழு எல்லாம் கிடைக்கும். சரியா கை கழுவுல அப்படின்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் கிடைக்கும், அதெல்லாம் விரட்டிடுமா. இப்போ it keeps the infection of nails at bay. So who keeps the infection of nail at bay? Henna. சொல்லு, henna keeps the at bay அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? கிளியரா? My nani uses henna on her hair. I also like the color that it leaves on our skin. It ranges from a light orange to a dark maroon depending on the variety of leaves and duration for which it is in contact with the skin. For a natural henna, natural henna has medicinal properties. It keeps infection of nails at bay. So mesh. வெயிட் பண்ணு. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஹென்னான்றது மருதாணி. இந்த மருதாணி வந்து இட்ஸ் ஆல்சோ ஏ கலர். அதை நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணலாம் அண்டு முடியில் அப்ளை பண்ணலாம். ரெண்டு இடத்துலையுமே அது கலர் சேஞ்ச் பண்ணி டைப் மாதிரி ஆக்ட் பண்ணும். அது என்னென்ன கலர் கொடுக்கும்? லைட் ஆரஞ்சு கலர்லாம் டார்க் மெரூன், டார்க் ப்ரௌன் கலர் வரைக்கும் கொடுக்கும். அது பார்க்கறதுக்கு லைட் ஆரஞ்சுலேருந்து டார்க் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் என்ன சொன்னால், இது ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. அப்புறம் இட் கீப்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த நெயில் அட் பே. நெயிலில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸை வந்து தடுக்கிற தன்மை யாருக்கு இருக்கு? ஹென்னாக்கு இருக்கு. சரியா? சரி, இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன ஒரு ஸ்பைஸ் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோமேஷ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? I happen to visit Tirupur in Tamil Nadu. The Noyal river that flows through that place looked high polluted. Itachi told me that is because of the proliferation of dyeing industries since Tirupur can dye pollute water body. அப்படின்னு சொல்றான். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அது பேர் என்ன? திருப்பூர். அந்த திருப்பூரில் தான் நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது. அப்போது நிறைய துணிகள் வந்து சாயம் போடுற இடம் எங்கே இருக்குது? திருப்பூரில் இருக்குது. அப்போ அந்த திருப்பூர் ஒட்டி ஒரு ரிவர் போகுது. அந்த ரிவர் பேர் என்ன? நொய்யல் ரிவர். அப்போ இந்த நொய்யல் ரிவர் தட் ஃப்ளோஸ் த்ரூ த பிளேஸ் வந்து என்னன்னா ரொம்ப பொல்யூட்டடாக இருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சாயம் போடுறாங்க இல்லையா திருப்பூர்ல டையிங் இண்டஸ்ட்ரி மூலமா, அந்த தண்ணியெல்லாம் திறந்து விட்டுருவாங்க. அந்த ஃப்ளோ ப்ரிஃபரேஷன் ஆஃப் த டையிங் மெட்டீரியல்னால தான் அந்த வாட்டர் பாடியெல்லாம் பொல்யூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறான்.
உடனே அவன் சொல்ல பாரு, that is a good question Somesh. Natural substance do not cause pollution. இப்போ இதில் கொடுமை என்னன்னு கேட்டால், நேச்சுரலாக இருக்கிற சப்ஸ்டன்ஸும் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற சப்ஸ்டன்ஸ்னு பார்த்தோமா டையில். அப்போ நேச்சுரலாக இருக்கிற சப்ஸ்டன்ஸ் பொல்யூட் பண்ணுவான்னு கேட்டால் கிடையாது. அப்போ இங்கெல்லாம் ஏன் பொல்யூட் ஆகுதுன்னு கேட்டால், இவங்க எல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறதுக்கு பேர் என்ன? சிந்தட்டிக். சிந்தட்டிக்னு சொல்லுவாங்க. சிந்தட்டிக்னு சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியலாக கெமிக்கலாக பண்ணால் அது பேர் என்ன? சிந்தட்டிக். அப்போ சிந்தட்டிக்னால தான் அப்படி நடக்குதுன்றாங்க. இந்த பாரு, இங்கே பாரு, இதுதான் ஆறு. இந்த ஆறில் ஒரு கம்பெனிக்காரன் பாரு அவன் சாயத்தை திறந்து விட்டுருக்கான், எஃப்ளூயண்ட்டை திறந்து விட்டுருக்கான். அப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் brought in synthetic dyes. முதல்ல நம்ம நாட்டில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒரு ரெவல்யூஷன் நடந்துச்சு. அந்த ரெவல்யூஷன்னால தான் வெளியில இருந்து மற்ற கண்ட்ரிலேருந்து நமக்கு என்ன வந்தது? சிந்தட்டிக் டைஸ் வர ஆரம்பிச்சது. அப்போ என்ன சொன்ன பாருது, எவர் க்ரோயிங் பாப்புலேஷன் and the race to bring in cost effective and more attractive colors led to the usage of more synthetic dyes. More synthetic dyes எதுக்கு வந்துச்சு? ஏன்னா நேச்சுரலா கொஞ்சம் கலர் தான் கிடைக்கும். ஆனா நமக்கு எல்லா கலரும் கிடைச்சா அழகா இருக்கும். நமக்கு நிறைய கலர் வேணும் அப்படின்னு ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கு. அடிஷ்னல் கலர்ஸ், அட்ராக்டிவ் கலர்ஸ் வேணும்னு. அதே மாதிரி நமக்கு பாப்புலேஷன் அதிகமா இருக்குது. இப்போ இந்தியா அப்போ நம்ம கிட்ட இப்போ வந்து கொஞ்சமா ப்ரௌன் கலர் வேணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு வெங்காயத்துல இருந்து எடுக்க முடியும்? அவ்வளவு பாப்புலேஷனுக்கு பத்தாது. அப்போ அந்த மாதிரி பாப்புலேஷன் அதிகமா இருந்ததுனால அண்ட் நிறைய கலர் வேணும்ன்றதுனால தான் சிந்தட்டிக் டையும் நம்ம ஊருக்கு வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால தான் அந்த டைலாம் நமக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப இந்த சிந்தட்டிக் டையும் அந்த டையிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும்? இட் பொல்யூட் த வாட்டர் பாடிஸ். இட் வில் பொல்யூட் த, அது நம்ம கிட்ட இருக்கிற அந்த தண்ணி நீர்நிலைகள் எல்லாம் பொல்யூட் பண்ணுது அரௌண்ட் த டையிங் யூனிட். As the effluents that are generated during this process are let into them. ஏன் அந்த வாட்டர் பாடி எல்லாம் பொல்யூட் ஆச்சு? The industrial effluents are synthetic. அதெல்லாம் they are mixed with it. They are open to, நாங்க என்ன சொல்றோம் பாரு, they are effluents that are generated during the process are let into the rivers. During the process are let into the rivers. Let into the rivers. riverல கொண்டு ஊத்துறானுங்க அந்த தண்ணியை. புரிஞ்சுச்சா? ஓகே. இப்போ என்ன சொல்றாங்க, the chemical used as a synthetic dyes are harmful to the environment. அப்ப a large quantity of such water is released by the dyeing unit into the nearby water. In the case of Tirupur, the river Noyal that flows through it. அப்ப இங்க என்ன நடக்குது? river Noyalல என்னன்னா டை எல்லாம் விட்டு இது டை அண்ட் டையிங் processல கிடைக்கிற effluent, டை அண்ட் டையிங் processல கிடைக்கிற effluent they let into the river. அதனால அது harmful to the environment. அது வந்து பொல்யூஷனா கிரியேட் ஆயிடுது. இப்ப இந்த மாதிரி பொல்யூஷன்ல யார் வேணா அப்படி பண்ணா உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம்? கவர்மெண்ட் வந்து நோ சொல்லும். கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லலாம்? பட் த ரெகுலேஷன்ஸ். இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, they will bring something called regulation, and when the regulations are laid down, it made the dyeing unit responsible for reduced pollution. அப்ப இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ட்டை நேரா திறந்து விடாதீங்கப்பா, அந்த எஃப்ளூவன்ட் எடுத்துட்டு போய் நீ வந்து ப்ராசஸ் பண்ணு, நீ வந்து அதுல இருக்கிற அந்த கெமிக்கல் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் மீதி தண்ணியை உள்ள விட சொல்றான். என்ன சொல்றான்? நீ வந்து அந்த எஃப்ளூவன்ட்லாம் எடுத்து நீ ட்ரீட் பண்ணி லெஸ் ஹார்ம்ஃபுல் ஆக்கி அப்புறம் நீ தண்ணிக்குள்ள விடுன்னு சொல்றான். படிப்பாக்கலாம் இங்க என்ன சொல்லிருக்கோம் பாரு. But now the regulation laid down have made the dyeing units responsible for reducing pollution. They need to treat the effluents to make them less harmful before they are let into water bodies. அப்ப என்ன பண்ணும் அவங்க வந்து இந்த ரெகுலேஷன் மூலமா டையிங் கம்பெனி வந்து reduce the pollution என்ன பண்ணும்? treat the effluent and make them less harmful before they are let into water body. ஒன்னு இப்போ ஒரு क्वेश्चन கேக்குதா, what does treatment mean? treatment என்ன சரியானு கேக்குறோம்னா அதுக்கு என்ன சொல்லு? The process by which the waste are made less harmful to the environment is called treatment. Effluents are filtered and also allowed to
some chemicals to reduce their harmful effects. Cannot fully do away with damage, but they reduce the harm. But cannot fully away with the damage they cause. இப்போ என்ன புரியுது? ப்ராசஸ் பை விச் அப்போ என்கிட்ட வந்து அந்த எஃப்ளூயன்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டரை வேஸ்ட்டை லெஸ் ஹார்ம்ஃபுல் டு த என்விரான்மெண்ட் தான் ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறோம். லெஸ் ஹார்ம்ஃபுல் டு த ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இந்த எஃப்ளூயண்ட் எல்லாம் ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் கெமிக்கல் ஆட் பண்ணி அவங்களுடைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்டை குறைக்கணும். அப்படி குறைச்சோம்னா when we reduce the harm, பட் அது மாதிரி பண்ணும்போது ஃபுல்லாக எல்லா ஹார்மையும் ரிமூவ் பண்ணிட முடியுமா? எல்லா ஹார்மையும் முடியாது. பட் cannot fully do away with the damage they cause. They can only harm-ஐ மட்டும் கொஞ்சம் குறைக்க முடியும், ஆனால் டேமேஜை குறைக்க முடியாது அப்படின்றான். உடனே பாரு, இப்போ இன்னொருத்தன் வந்து ஒரு இது கேட்குறான் பாரு, என்னோட ஃபேவரட் கலர் ரெட்டு, ஏன் அதை வந்து ஓல்ட் அண்ட் இஸ் நேச்சுரலா எப்படி கிடைச்சிருக்கும் ஆச்சாரியா? இல்ல, நீங்க பாருப்பா, இல்ல, ரூட்ஸ் ஆஃப் மடர் பிளான்ட் சொல்றான் பாரு. ரெட் டை வாஸ் obtained from the roots of madder plant. The same dye synthetically in 1869 it became the first natural dye that became man-made. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் சிந்தட்டிக் எப்படி வந்துச்சுன்னா இப்படிதான். அதுக்கு முன்னாடி எல்லாம் ரெட் கலர் வேணும்னா இந்த மேடர் பிளான்ட்டோட அந்த ரூட்ஸை எடுத்து அரைச்சி பவுடர் பண்ணால் நமக்கு ரெட் கலர் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணிட்டோம், அதை கெமிக்கலாக இப்போ 1869 அவங்களே வந்து அதை கெமிக்கலில் சிந்தட்டிக்காக மாற்றிட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கலர் விச் வென்ட் சிந்தட்டிக். அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த நேச்சுரலாக மேடர் பிளான்ட்லேருந்து எடுத்தாங்க. உடனே அடுத்து என்ன சொன்னாங்க பாரு, do you know that plant based dye has an important role to play in our freedom struggle அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன, நம்ம நாட்டில் பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ணும்போது ஒரு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு ஒரு மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு கலர் வந்து ஒரு காரணம். அப்படி பார்த்தா நேச்சுரலா ஒரு கலர் இருக்குது, பேரு இண்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா அப்ப இண்டிகோ மூவ்மெண்ட்னு ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ராஜு. புரியுதா? Can you share more details about indigo movement? I know Acharya, it is indigo. It is called the indigo movement. Can you share more about it, Raju? அப்ப இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்ல ஒரு டை மூவ்மெண்ட் கனெக்ட் ஆயிருக்குன்னு கேட்டா என்ன சொன்னோம்? இண்டிகோ மூவ்மெண்ட். அப்ப அந்த இண்டிகோ மூவ்மெண்ட் riot 1858 to 1860 was also known as Neil Bidroho. Textile industries was growing in England and available of raw materials for dyeing was a challenge. Indigo, a shade of blue, was the most sought after color. The Britishers decided to exploit the Indian peasants and make huge profits by making the farmers only the plants from which the dye could be obtained. Many retired British officials engaged themselves in indigo plantation in Bengal. They completed the local peasants to cultivate indigo either by entering into a contract with them, buying with them, or by engaging them as laborers at very low cost. When farmers refused to cultivate indigo in their farms, Britishers used coercive methods like burning their fields and houses, beating them and forcing them into indigo cultivating for no reason. For no return on investment. Dinabandhu Mitras play Neil Darpan. அங்க அந்த ஈவென்ட்க்கு பேரு நீல் போல் ரஹோ, நீல் என்னது நீல் பிட்ரஹோ. இவன் வந்து என்ன சொன்னா நீல் தர்பன் அப்படின்றான். நீல் தர்பன்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ணான். The indigo cultivators, newspaper like Hindu, Patriot and Amrita Bazaar
Patrika. published Patrika. articles on cruelties meted out to Dutch by the Britishers, not able to bear the misery cultivators took the vote to not cultivate indigo anymore. This resulted in the elimination of indigo plantations in Bengal by 1860. The indigo cultivation was Acharya. The indigo cultivation was done by the British planters in Champaran, Bihar, as well as the present Bihar, Jharkhand and Bengal were part of the Bengal province during the British rule. Here, the peasants were forced to cultivate indigo in a particular portion of their land, much against their wish. They also were not raised proper raised for their livelihood. Either they were also not compensated for the same in 1917 to 1918. The peasants decided to protest against the operation. It can be said that Mahatma Gandhi practiced his satyagraha for the first time here to provide some relief to the peasants. Thus, indigo movement played a vital role in our freedom struggles. The school bell rings to indicate that the ongoing period was over. Okay. சரி, இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம், நம்ம அந்த இண்டிகோ மூமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இண்டிகோ மூமெண்ட் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த இண்டிகோ மூமெண்ட்டில் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து ஒரு இண்டிகோ மூமெண்ட். இது எப்போ நடந்துச்சுன்னா 1858-16 நடந்தது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, நீல் பிட்ரகோ. இண்டிகோ மூமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? நீல் பிட்ரகோ. சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பிரிட்டிஷர்ஸ் நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிரிட்டிஷர்ஸ் எங்கேருந்து இருந்தால் இங்கிலாந்துலேருந்து வரோம். அப்போ அந்த இங்கிலாந்து தான் பிரிட்டிஷர்ஸ், கிரேட் பிரிட்டன் தான் இங்கிலாந்து, அதுவும் யூகே. அங்க இருந்து அவங்க ஊர்ல அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணுவோம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க. அவனுக்கு அந்த இண்டிகோன்ற கலர் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அந்த லாவெண்டர் ஃப்ளவர்லாம் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வயலட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இன் இங்கிலாந்து வந்து டை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த டைம்ல வந்து அவங்கள்ட்ட அந்த சாயம் கிடைக்கல, இண்டிகோன்ற சாயம் கிடைக்கல. அப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வாஸ் க்ரோயிங் இன் இங்கிலாந்து அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் ஃபார் டை வந்து கிடைக்கல. இட் வாஸ் எ சேலஞ்ச். அப்போ இண்டிகோன்ற கலர் வந்து என்னன்னா ஷேட் ஆஃப் ப்ளூ. அது வந்து மோஸ்ட் சாஃப்ட் ஆஃப்டர் கலர், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அது என்ன கலரு? ப்ளூ. அப்போ இவங்க என்ன சொன்னாங்க, இந்த பிரிட்டிஷர்ஸ் டிசைடட் டு எக்ஸ்ப்ளாய்ட் த இந்தியன் பெர்சன்ட். அவன் என்ன நினைக்கிறான், அப்போ நமக்கு இவ்வளோ நீளம் தேவைப்படுது, நம்ம ஒன்று பண்ணலாம், இந்தியா நம்ம ஆக்குபை பண்ண நாட்டுனா இந்தியாவில் இருக்கிற விவசாயிகளை தான் கூப்பிட்டு நீ என்ன பயிர் பண்ணி கொடுறான்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான், the British decided to exploit the Indian peasant and make huge profit by making the farmer grow only plant from which the dye could be obtained. அப்ப என்ன சொல்றான், நீ எனக்கு வேற எதுவும் விவசாயம் பண்ண கூடாது, நீ எதுவுமே விவசாயம் பண்ண கூடாது, எனக்கு சாயம் மட்டும் இண்டிகோ மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இப்ப என்ன சொல்றான், இதுக்கு எப்படி வந்தாங்க, இது இப்ப நேரா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. உடனே அவன் என்ன பண்றான், ரிட்டையர்டு பிரிட்டிஷ் அபிஷியல் இருக்கான் பாத்தியா, அவனுங்களை எல்லாத்தையும் அனுப்புறான். எங்க அனுப்புறான்? பெங்காலுக்கு அனுப்புறான். ஏன்னா இந்த இண்டிகோ மூவ்மெண்ட் எங்க நடக்குது? அந்த காலத்து பெங்கால். அந்த காலத்து பெங்கால் ப்ரொவின்ஸ்ல யார் யார் இருக்கா? இன்னைக்கு இருக்கிற ஜார்க்கண்ட், பீகார், இன்னைக்கு இருக்கிற பெங்கால் எல்லாம் சேர்த்துதான் பெங்கால் ப்ரொவின்ஸ். அந்த காலத்து பெங்கால் ப்ரொவின்ஸ்ல யார் இருக்கா? 3 ஸ்டேட் இருக்கு. சரியா? இப்போ அங்கிருந்து அந்த ரிட்டையர்டு பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் இங்க வராங்க. வந்த உடனே என்ன பண்றாங்க, அதை கம்பல்டு அங்க இருக்கிற லோக்கல் ஃபார்மர்ஸை கூப்பிட்டு நீங்க வந்து இண்டிகோ தான் பிளான் பண்ணணும். எப்படி சொல்றான், பை என்டரிங் இன்டு கான்ட்ராக்ட் ஆர் ஒன்னு நீ வந்து எனக்கு பண்ணி கொடு, இல்ல அப்படின்னா உன் லேண்ட் வாங்கிக்கிறேன், நீ எனக்கு வேலை செய். நீ எனக்கு by engaging them as a laborer or by entering into a contract with them. எப்படி பண்றான், அந்த entering a contract with them or be a laborer to work with them at a low cost. கம்மியான விலைக்கு நீ வேலை செய்ய அப்படின்னு சொல்றான். புரியுதா?
அப்போ வந்து இந்த ஃபார்மர்ஸ் ரிஃப்யூஸ், அங்க இருக்கிற ஃபார்மர் ஒத்துமானா, அந்த பெங்கால்ல இருக்கிற ஃபார்மர்ஸ் ஒத்துக்கல. அவன் என்ன சொல்றான், ரிஃப்யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னான். அப்போ பிரிட்டிஷ் என்ன பண்றான்னா கோஅர்சிவ் மெத்தட், என்னன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத மெத்தட். ஏற்றுக்கொள்ள முடியாத என்ன பண்ணுவான், நீ வந்து அங்க நெல்லு போட்டுருப்பான், போய் நெல்லு கொளுத்தி விட்டுருவான். burning the field houses, beating them, உதைப்பான். forcing them, நீ வந்து பண்ணல உனக்கு அடி கொடுப்பேன் அப்படின்னு மிரட்டுறது. அப்போ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணான். இதெல்லாம் கோஅர்சிவ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணான். யார் அந்த பெங்கால்ல அந்த பிரிட்டிஷ் ரிட்டையர்டு பிரிட்டிஷர்ஸ். புரியுதா உனக்கு? என்னென்ன பண்ணிருக்காங்க, அந்த மெனி ரிட்டையர்டு பிரிட்டிஷ் அபிஷியல்ஸ் ஒன்னு இங்க வந்து கான்ட்ராக்ட் பண்றான், இல்லைன்னா எம்ப்ளாயர் லேபரரா வச்சுக்கிறான். அப்படியே மீறி ஒத்துக்கிறவங்களை வந்து அவங்களோட burning the field houses, beating them, forcing them இந்தியா ரெவல்யூஷன் பண்ண வைக்கிறான். அந்த டைம்ல இந்தியாவில ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் வந்து தினபந்து மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு. தினபந்து மித்ரா என்ன பண்றாரு, இப்படி அந்த காலத்துல திருத்தூரா ஊரா போய் நாடகம் போடுவாங்க, அது பேர் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்றாரு, ஒரு பிளே எழுதுறாரு, நீல தர்பன். ஏன்னா இண்டிகோட நீல், தர்பன்னா தலையில் கட்டுறது இல்லையா, இப்ப நீல் தர்பன் ஒண்ணு அவர் பெங்காலில ஒண்ணு ஓடி எல்லாருக்கிட்டையும் அவங்க இருக்கிற கல்டிவேட்டர்ஸ்குள்ள இந்த மாதிரி போடுறாரு. அந்த பிளே என்ன சொல்ற, ஐ பாட் தி அட்டென்ஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் டுவர்ட்ஸ் தி மிசரி ஆஃப் தி இண்டிகோ கண்ட்ரி. அங்க நடக்கிற அந்த இண்டிகோ விவசாயிகளை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தாங்கன்றத ஒரு நாடகம் மாதிரி போட்டு காமிக்கிறாரு. ஒரு நாடகம் மாதிரி போட்டு காமிக்கிறாரு, அங்க இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு காமிக்கிறாரு. உடனே என்ன பண்றான், ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னோடனே ஹிந்து, அந்த காலத்துல பேப்பர் நம்ம மாதிரி இன்டர்நெட்லாம் கிடையாது, அப்ப என்ன பண்ண ஹிந்து பேப்பர், தினமணி தினத்தந்தி பேப்பர் மாதிரி, அப்போ வந்து ஹிந்து பேட்ரிக் அப்படின்னு ஒரு பேப்பர், அமிர்த பஜார் பத்திரிகா அப்படின்னு 2 பத்திரிகை இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, இந்த குரூயாலிட்டி, அந்த ராய்ட் ஆஃப் த பிரிட்டிஷர்ஸ்க்கு கொடுமை பண்றதெல்லாம் என்ன பண்றாங்க, உள்ள ஆர்டிகல் எழுதி பப்ளிஷ் பண்றாங்க, விளம்பரப்படுத்தி பப்ளிஷ் பண்றாங்க. ஊர் ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சு. அப்போ நாட் ஏபிள் டு பியர் தி மிசரி ஆஃப் தி கல்டிவேட்டர்ஸ். இப்ப இவனுங்களுடைய தொல்லை தாங்க முடியாம அந்த கல்டிவேட்டர் என்ன சொன்னாங்க, இனிமேல நாங்க கொஞ்சம் கூட வண்டிக்கோ போட மாட்டோம், வளர்க்கவே மாட்டோம்ட்டானுங்க. we will not போகுனா சத்தியம் பண்றது, not to cultivate indigo anymore. இனிமேல் நாங்க எங்க லேண்ட்ல இண்டிகோவை பயிரிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதுனால என்ன ஆயிடுச்சுன்னா 1860ல பெங்கால்ல இண்டிகோ பிளான்டே இல்லாம போயிடுச்சு. which resulted in the elimination of the indigo plant in 1860 அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா உனக்கு? இந்த இண்டிகோ கல்டிவேஷன் எங்க நடந்துச்சு, இந்த இன்சிடென்ட் எங்க நடந்தது, சம்பரன் சொல்ற பீகார், அந்த பிரசன்ட் பீகார், ஜார்க்கண்ட் அண்ட் பெங்கால் தான் பார்ட் ஆஃப் பெங்கால் ப்ரொவின்ஸ் டூரிங் தி பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எந்த ஏரியாவில் நடந்தது, பீகார், ஜார்க்கண்ட் அண்ட் பெங்கால்ல. சரியா? அப்ப இங்க இருந்து என்ன தெரிஞ்சுச்சுன்னா, உடனே என்ன பண்ணுவான் பிரிட்டிஷர்ஸ், எப்பா நீ ஃபுல் லேண்ட் பண்ணுவான், கொஞ்சமாவது பண்ணி கொடுறா அப்படின்னு கேட்கறான். ஃபுல் லேண்ட் பண்ணா கொஞ்சமாவது பண்ணிடுறா. அப்ப என்ன சொல்றான், hence the peasant are forced to cultivate indigo in a particular portion of the land. அதாவது உங்ககிட்ட 1 ஏக்கர் வச்சிருந்தா எனக்கு 1/2 ஏக்கராவது நீங்க இண்டிகோ பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் போர்ஷனா பண்ணி கொடுனாங்க. அதே மாதிரி நீங்க வந்து அங்கெல்லாம் ரைஸ், நீங்க உயிர் வாழ மனுஷன் சோறு முக்கியம் இல்லையா, அந்த சோறு எல்லாம் பண்ணக்கூடாதுன்றாங்க. they are not allowed to raise crop like this எல்லாம் பண்ணாங்க. ஆனா அதே மாதிரி நீங்க இண்டிகோ வளர்த்து கொடுத்தாலும் அது காசு கொடுக்க மாட்டாங்க. they were not compensated for the money. அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சு, 1917-18ல இந்த விவசாயிங்க எகெயின்ஸ்ட் ஆபரேஷன் இப்படி எல்லாம் கொடுமை பண்றாங்கன்னு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த போராட்டத்துக்கு தான் மகாத்மா காந்தி ஃபர்ஸ்ட் டைம் வந்து சத்தியகிரகா பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க. சத்தியகிரகம்னா சாப்பிடாம இருக்கிறதுக்கு தான் சத்தியகிரகம். விரதம் இருப்பாங்க, சாப்பிடவே மாட்டாங்க, சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு ஒண்ணு, அது பேரு சத்தியகிரகா. அப்படி மகாத்மா காந்தி இந்த இடத்துல வந்து பண்ணதா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நடந்த இந்த ஈவெண்ட்டுக்கு பேர் என்னது, இண்டிகோ மூவ்மெண்ட். தஸ் இண்டிகோ மூவ்மெண்ட் பிளே a vital role in our Indian freedom struggle அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க பெல் அடிக்குது. ஸோ இந்த பீரியட் இதோட முடியுது. we will also stop this for this particular session. We will continue in the next session. 30 minutes.